ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிராம் கிரியேஷன்ஸ். போன வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ப்ரேஸ்லெட்க்கு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரேஸ்லெட் டிசைன்ஸுமே நிறையா ஷோ பண்ணியிருக்கேன். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுவுமே கொடுக்குறேன். பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் நேம், என்ன மாதிரி டிசைன் சூஸ் பண்ணலாம், எவ்வளோ நீட்டாக இருக்குங்கிறத இந்த இதில் காமிச்சிருக்கேன். இதே மாதிரியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டுட்டோரியலுமே இதில் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் 10 டிசைன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நீங்களாம் மேக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகும். இல்லை இந்த கோல்டன் பால்ஸ் மட்டும் உங்களுக்கு கலர் மங்காமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக என்னது சுகர் கட் பீட்ஸ்னு இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ மேக்கிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் செயின், எலாஸ்டிக் டேப், சாம், ஒரு பியல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இப்போ ரெட் கலர் செரி பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஜம்ப் ரிங்கில் சாமும் செயினும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஹேங்கிங்கோடு பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இதுக்கு பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அது என் கை சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கஸ்டமர்கிட்ட சைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணி கொடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு சைஸ் இஷ்யூ வருது. இது வரைக்கும் நான் சேல் பண்ணதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இடையில இந்த செயினில் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பியர் பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே ப்ரீமியம் லுக் கொடுக்கும். நான் இப்போ எடுத்த பீட்ஸில் ஹோல் இல்லை, அதனால் வேற ஒரு பீட்ஸ் எடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் நிறையா பீட்ஸில் இந்த மாதிரி நடக்கும், எனக்கு நடந்திருக்கு. இப்போ வேறு பீட்ஸ் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ப்ரீமியம் லுக் கொடுக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு எப்படி நாட் போடணும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட் போட்டுட்டு செகண்ட் ஒரு 2 நாட் அதுக்கு மேலேயே போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நாட்டை அந்த பீட்ஸ்குள்ளேயே இது பண்ணிக்கிறேன். அப்போ நீட்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அழகாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிம்பிள் மெத்தடாக எப்படி பண்ணலாங்கிறதையும் ஒரு இமேஜாக கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி கஸ்டமரை மெஷர் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறக்குமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டேப்பை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூ டிப்ஸுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது 8 mm பீட்ஸாக இருந்தால் 21 to 24, அதே 6 mm பீட்ஸாக இருந்தால் 28 to 32.